ஒரு குட்டியாக நானே உட்காந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28லேருந்து ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் என்னோடய லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறேன். லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்க மாதிரி போகும். டக்குன்னு ஒரு அடி, செம்ம அடி. வேறு எதுலையாவது அடின்னா கூட நம்ம வந்து கொஞ்சம் இதை இதை எப்படி பண்ணிக்கலாம், அதை அப்படி பண்ணிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸுங்கிற ஃபேக்டரை மாற்ற முடியும். ஹெல்த்தில் ஒரு அடின்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக ஒன்றுமே முடியல. நான் சுத்தமாக உடஞ்சிட்டேன். அங்கே எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறேன், ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறேன். பட் ஆனால் வந்து ஃபீவர் குறைய மாட்டுது. ஆனால் ப்ளட் டெஸ்ட்டில் ரிப்போர்ட் ஒழுங்காக வருது. சரி, கொஞ்சம் ஓகே, உடம்பு சரியாச்சுங்கிற மாதிரி என்ன பண்ணேன், ஊருக்கு கிளம்பி நான் வந்துட்டேன். சென்னை வந்த அப்புறம் பார்த்தா அகெயின் ஃபீவர். ஒன்றுமே முடியல, அடுத்த படுக்கே ஆகிட்டேன். ஆனால் நமக்கு வந்து உடம்பு முடியாதப்போ தான் நம்ம கூட யார் இருக்கா, நம்மளை யார் பார்த்துக்கிறா, நமக்கு வந்து இது பண்ணுறா அப்படிங்கிறது புரியுங்கிற மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாக என்னோடய தம்பி சங்கீதா, எங்கள் அம்மா அண்ட் கிருத்திகா, இவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். அங்கே ஒவ்வொரு வேலையும் அவ்வளோ ஐவி இன்ஜெக்ஷன்ஸு. பாவம் என் தம்பி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்தான். அங்கே வந்து என்னால் ஃபுல்லாக அந்த கோர்ஸை வந்து முடிக்க முடியல. என்னால் ஃபுல்லாக அந்த ஐவி இன்ஜெக்ஷன்ஸை வந்து முடிக்க முடியல. ஸோ என்னாச்சுன்னா, நான் வந்து ஸ்ரீரங்கம் வந்துட்டேன். வரேன், ட்ரெயினில் அகெயின் ஃபீவர். நைட்டு வந்தால் ஃபீவர்னால் நார்மல் ஃபீவர்லாம் கிடையாது, 103, 104 அப்படி போகுது. இங்கே வந்து திரும்ப போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு டெய்லி போயிட்டு எவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸு. இங்கே வந்த அப்புறம் கிருத்திகா தான் என்னை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனான். டாக்டர்கிட்ட டெய்லி காத்தால போயிட்டு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு, அப்பா ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டேனா அப்படிங்கிறது கூட என்னால் யோகிக்கவே முடியல. ஒரு மாதிரி த்ராமாவாக இருக்குது. ஒருவேளை இப்படி பண்ணால் அந்த ஃபீவர் வந்துடுமோ, இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி. மனசே வந்து விட்டுட்டேன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு உடல் வலி, அவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸு. ஐவி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சும்மா கிடையாதுங்க. நம்ம போடுறோம்ல, அது என்ன சொல்கிறது, அப்படியே நரம்பில் அப்படியே அவங்க அந்த ஊசியை போடுறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலு, இன்னி வரைக்கும் அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குது எனக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ்னால். இன்னும் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. அந்த ஜாயிண்ட்டு, இடுப்பு, இதெல்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப வலிக்குது. ஸோ மக்களே, எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க. லைஃப்பில் எதுவுமே வேண்டாம். ஏதோ நடமாடின்னு இருக்கோமா, ஒரு மோர் சாதமோ ஒரு ரச சாதமோ சாப்பிட்டுட்டு கூட இருந்துடலாம். ஹெல்த்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்தும் போகையா அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏதோ ஒரு பேட் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டேனாங்கிறதும் தெரியல. ஏன்னா ஜாயிண்ட் எல்லாம் பயங்கர வலி இருக்குது. திரும்ப நான் ரிவ்யூக்கு போனேன். அதுக்கப்புறம் கூட அவர் வந்து எனக்கு வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. என்ன வைரல் இன்ஃபெக்ஷன்னே தெரில. நான் சொல்லணுன்னா, இந்த ஒரு 20 நாளாக, ஏப்ரல் 20லேருந்து ஒரு முந்தானேத்து வரைக்கும் நான் 4 பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். உடல் வலி, அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்ட இடம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னமுமே அப்படியே பிளாக்காக இருக்குது, பச்சையாக இருக்குது. இங்கே இந்த நரம்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது. ஓகே, ரெக்கவர் ஆகி வரணும். ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்து மட்டும்தான் முக்கியம். வேறு பணம் போச்சா வாங்கிடலாம், நகை போச்சா வாங்கிடலாம். ஹெல்த்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரிதிங் லாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஐ எம் ரெக்கவரிங். டேக் கேர், பை.